ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் முடிவடைஞ்சிருக்கு. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரவிச்சந்திரன் அஸ்வின், சாம் கரன் போன்ற பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஓவரால் ஸ்கோர் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து. ஹோம் கண்டிஷனுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை பிக் செஞ்சிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், சேப்பாக் கடைசி சில வருஷங்கள்ல ஒரு பேட்டிங் பாரடைஸா தான் இருந்திருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். பட் சேப்பாக்ல ஒரு ரெனோவேஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கண்டிப்பா ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமா தான் ஐபிஎல் 2025 பிச்சஸ் சேப்பாக்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா நூர் அகமதா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும் ஒரு கீ ரோல் பிளே பண்ணுவாங்க சேப்பாக்ல நடக்கிற மேட்சஸ்ல. அண்ட் அவேலையும் பாத்தீங்கன்னா அஸ்வின், நூர் அகமது, ஜடேஜா ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர். ஸோ கண்டிப்பா அவே கண்டிஷன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த மூணு ஸ்பின்னரும் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய ப்ராமிசிங் டொமஸ்டிக் ஃபாஸ்ட் பவுலர்ஸை பாத்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ராமகிருஷ்ணா கோஷா இருக்கட்டும், கமலேஷ் நாகர்கோட்டியா இருக்கட்டும், இல்ல அன்சுல் கம்போஜா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்க எல்லாருக்குமே லீடா இருக்க போறது நம்ம கலீல் அகமது தான். கலீல் அகமதோட ஸ்லோயர் பால்ஸ் கண்டிப்பா சேப்பாக்ல ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஆல்சோ அன்சுல் கம்போஜோட பவுலிங் ஸ்டைலும் பாத்தீங்கன்னா அவே கண்டிஷன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸிடையே ஒரு கேள்வி இருக்கு, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில ஒரு பெரிய ஹிட்டரே இல்லையே அப்படின்ற கேள்வி இருக்கு. கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில ஒரு பெரிய ஹிட்டர் இருக்காங்க, அதுதான் ஜேமி ஓவர்டன். நான் சொல்றேன், ஜேமி ஓவர்டன் பாத்தீங்கன்னா நிறைய T20 லீக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டராகவே பாத்தீங்கன்னா திகழ்ந்துட்டு வராரு. நிறைய பினிஷிங் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு வராரு. அண்ட் ஆல்சோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 160+ பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஜேமி ஓவர்டனோட ஹார்ட் ஹிட்டிங் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யூஸ் பண்ணுவாங்க இன் அவே கண்டிஷன். அண்ட் ஆல்சோ ஜேமி ஓவர்டன் பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் பவுலரும் கூட. ஸோ கண்டிப்பா ஜேமி ஓவர்டன் மாதிரியான ஒரு பேக்கேஜ் பிளேயர் கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு சாதகமான ஒரு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் சாம் கரனை 2.4 crores கிடைத்தது ஒரு ஸ்டீல் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் சாம் கரனால பாத்தீங்கன்னா நல்ல பேட்டிங் ஆட முடியும். அண்ட் ஆல்சோ அவரால் ஒரு நல்ல ஸ்லோயர் பால்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா பவர் பிளேலையா இருக்கட்டும், சாம் கரனால பவுலிங் போட முடியும். ஸோ கண்டிப்பா சாம் கரனோட பிக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பிக் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் நம்ம பேட்டிங்கை பார்த்தோம்னா டெவன் கான்வே மற்றும் ருத்ராஜ் கைத்பதோட பார்ட்னர்ஷிப் திரும்பியும் நம்ம பார்க்க போறோம். டெவன் கான்வே 6.5 crores கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்து வாங்கியிருக்கோம். ரொம்பவே அருமையான பிக் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் ஆல்சோ ரச்சின் ரவீந்திராவை பேக்கப் ஓப்பனரா வாங்கியிருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அந்த டாப் ஆர்டர்ல. அண்ட் ஆல்சோ ராகுல் திரிபாதி, தீபக் கூடா அண்ட் விஜய் சங்கர் போன்ற பிளேயர்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த மூணு பேருமே பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல போன சில சீசன்ஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவா நல்ல ஃபார்ம்ல இல்ல. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வரும்போது அவங்களோட ஃபார்ம் கண்டிப்பா மாறும். அண்ட் கண்டிப்பா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட வெற்றியில இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் மூணு பேருமே பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்துறாங்க. ஸோ கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வரும்போது ஒரு ரோல் கிளாரிட்டி கொடுப்பாங்க. அதன் மூலியமா இந்த மூணு பேரும் நல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஓவரால் ஸ்குவாட பார்க்கும்போது இந்த ஸ்குவாட் ரொம்பவே அருமையா இருக்கு. அண்ட் கண்டிப்பா சாம்பியன்ஷிப் வின் பண்ணலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. சோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.